வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன நோ வே அப் அப்படின்ற ஒரு சர்வைவல் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரிஹரன். யாரெல்லாம் தமிழ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்தை ஒரு வயதான நபரை தான் காட்டுறாங்க. தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சிட்டு அச்சோச்சோ ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றானா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இது ஒரு முக்கியமான ட்ரிப்புக்கு போனோம். இந்த ஃபிளைட்டை விட்டுட்டா கண்டிப்பா அந்த ட்ரிப் அவரால் அட்டன் பண்ண முடியாது. அதனால அவசரமா என்ன பண்றாரு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்படி இந்த வயதான நபர் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க அதே நேரத்துல தான் ஏர்போர்ட்ல ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காகவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ அப்புறம் ஃப்ரெண்டை பத்தி சொல்லிடுறேன். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சரியான கேள்றீங்க. எங்கேயாச்சும் போயிட்டு காமெடி பண்றான் அப்படின்ற பேர்ல பிரச்சனை மேல பிரச்சனை இழுத்துட்டு இருப்பானுங்க. அந்த நேரத்துல வந்து பார்த்தா ஒரு அழகான பொண்ணு ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தா இப்ப இந்த ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து பார்த்தா சாதாரண வீட்டு பொண்ணே கிடையாது. ஹீரோயின் வந்து பார்த்தா ஒரு கவர்னரோட பொண்ணு. இந்த பொண்ணுக்கு பாதுகாப்புக்காக தான் முத சீன்ல பார்த்தோம்னா ஒரு வயதான நபர் அவர் வந்து பார்த்தா இந்த ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வந்திருப்பாரு. அப்ப ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறப்ப இந்த வயதானோட பார்த்ததுமே ஹீரோக்கு வந்து பார்த்தா செம்ம இரிட்டேட் ஆகுது. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு அம்மா நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு பிரைவசி ட்ரிப், அதுல எதுக்கு இந்த கிழவனெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் எங்கடா கூட்டிட்டு வரேன், எங்க அப்பா கிட்ட எனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு விட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த வயதானவர் கிட்ட நான் ஷிட்டா சொல்லிட்டேன், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் என் பக்கத்துல இருக்கிறது அந்த வேலையெல்லாம் இருக்க கூடாது, நான் பிரைவசியா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அதே ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு வயசான தாத்தா, இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மிலிட்டரி மேன், அப்புறம் அவங்களோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர், அவங்களோட பேத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அதுமே இந்த குட்டி பொண்ணுக்கு மொத வாட்டி ஏரோப்ளைன்ல போறோம், அதுவும் தாத்தா பாட்டி கூட போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பில வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை வச்சிருக்கா, அதை மிஸ் பண்ணிட்டா. அதை அவ கவனிக்காம போயிட்டு லான்ச்ல உட்காந்துட்டு பொம்மையை தேடி பாக்குறப்பதான் அந்த பொம்மை காணும் அப்படின்றது தெரியுது. உடனே உங்க தாத்தா கிட்ட தாத்தா அந்த பொம்மை காணும் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போனவ எதிரில வர ஹீரோனை பார்க்காம இடிச்சிட்டா. அப்படி இடிக்கும் போது ஹீரோன் வச்சிருந்த காப்பி அவளோட ட்ரெஸ்ல ஊத்திட்டு ஹீரோன் எதுவுமே சொல்லல. பட் இந்த குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் வந்துட்டு எங்க திட்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்கா நான் தெரியாம பண்ணிட்டேன், என் டெடி பேரை காணோம், அதை எடுக்கலாம்னு சொல்லி போனேன், ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல இடிச்சிட்டேன், சாரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றான்னா திருப்பி அழுதுகிட்டே அவங்க தாத்தா கிட்ட போயிட்டா. அப்ப ஹீரோன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப அந்த பொண்ணை வேற காணும். அதுக்கடுத்த தாத்தா கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்க அந்த பொண்ணு கிட்ட குட்டி பாப்பா நீ தொலைச்ச டெடி பேர் இதா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தா ஃபேமிலிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு போயிட்டு இப்ப இவங்க கிளம்ப வேண்டிய அந்த விமானமும் அந்த ஓடுபாதையில வந்து நிக்க ஒருத்தர் அந்த விமானத்துக்குள்ள ஏறிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் பக்கத்துல அந்த வயசான நபர் உட்கார வரப்ப நான் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு வரேன், நீங்க வேற இடம் பார்த்து உட்காந்துக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரின்ட்டு அவரு என்ன பண்றாரு ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. அப்ப ஹீரோ கிட்ட உன்னோட ப்ராஜெக்ட் பத்தி படிச்சேன், நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணு, உன்னோட கோலை நோக்கி கண்டிப்பா போ, கண்டிப்பா சக்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு மொத வாட்டி விமானத்துல ஏறி இருக்காளாச்சா, அவ விமானத்துல பறக்கிறப்ப அவ பக்கத்திலே வந்து பார்த்தா மேகங்கள் போறத ஒரு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கா. அப்படியே அவ பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா அங்க இருக்கிற ஏரோஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணி பேசிட்டு ஜன்னல் வழியா பாக்குறப்ப ரக்கம் வந்து பார்த்தா ஒரு பக்கமா மறைஞ்சு இருக்கு. அவ்வளவுதான் இந்த விமானம் வெடிக்க போகுது, நம்மளாம் சாக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச உடனே ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா டேய் உனக்குன்னு அறிவு கிடையாதாடா, விமானத்தோட ரக்க இப்படி இருந்தா தாண்டா நம்ம எல்லாம் பறக்க முடியும், அப்படி இல்லனா பறக்க முடியாது, உனக்கு படிப்பும் வரல பிசினஸும் தெரியல, ஏன் உனக்கு சயின்ஸை பத்தி கூட தெரியல அப்படின்ட்டு ஹீரோன் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்ப அந்த விமானம் என்ன பண்ணுனா டக்குன்னு ஒரு குலுக்குது. இதனால ஹீரோனுக்கு வந்து பார்த்தா பயம் வந்துட்டு உடனே பைலட் என்ன சொல்றானா பயப்படாதீங்க இது ஒரு நார்மலான ஜர்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளைட்டை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஜர்க்கு வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே பகீர்னு அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது அந்த குட்டி பொண்ணு உட்காந்துருக்கால அவ பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு இன்ஜின் இருக்கு. அந்த இன்ஜின் வந்து பார்த்தா தடன்னு ஆடிட்டு இருக்கு. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தா அது வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. அப்படி சதறும் போது வந்து பார்த்தா தீப்பிடிச்சு ஒரு பகுதியே உடஞ்சிட்டு போயிட்டு அதனால அதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா வெளில இருக்கிற காத்தோட விசையால வெளில இழுக்கப்படுறாங்க. கொஞ்சமா வந்து பார்த்தா ஒரு சில பேர் தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா சீட் பெல்ட் போடாத எல்லாருமே வந்து பார்த்தா அடுத்தடுத்து வெளில போய் காத்தா இறந்து போயிட்டு இருக்காங்க. நல்ல வேளை இவங்க விமானம் வந்து பார்த்தா கடலுக்கு மேல தான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் தான் ஒத்த ரக்கையில பறக்கிறது. டக்குன்னு வந்து பார்த்தா இந்த விமானம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே தண்ணிக்குள்ள கவுந்ததுமே வந்து பார்த்தா ஹீரோயின்லாம் தப்பிச்சிட்டாங்க.
ஏன்னா இந்த விமானம் அப்படியே செங்குத்தா போய் பாஞ்சிருக்கின்றனால ஹீரோயின் உட்கார்ந்திருக்க பின்பகுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரல. ஆனா முன்னாடி உட்கார்ந்திருக்க அந்த குட்டி பொண்ணு அப்புறம் அவங்க தாத்தா அவங்க இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசான நபர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு ஏஞ்சி வெளில வராரு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டியும் உங்க பேத்தியும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வராரு. என்ன கடைசியில அந்த மிலிட்டரி தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு போல இருக்கு. சரி பயப்படாதீங்க, இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள நினைச்சுக்கீங்க. இதுல ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே இறந்துருவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பேல போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறாங்க. அப்ப அந்த பைலட் வந்து என்ன சொல்றானா, நம்ம ரொம்ப நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் தானாவே வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையறப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஆக்சிஜன் பைப் நமக்கு தேவைப்படுது அப்படின்றாங்க. இவங்க இருக்கிற சீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் ரக்க தான் இருக்கு. அது எடுத்து எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துறது அப்படின்றப்ப அப்ப அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஃளைட்ல ஏறும்போது கவனிச்சேன். மூன் சீட்ல ஒரு வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு தான் உட்கார்ந்து இருந்தாரு. இம்மா நேரம் அவர் இறந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த சிலிண்டரை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு தோணுது. பட் யாரு வந்து இந்த தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு வரது அப்படின்ற ஒரு கேள்வி. இளம் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திறமை இருக்கா அப்படின்ட்டு தெரியாது. நீச்சல் கீச்சல் தெரியாம எங்கேயாச்சும் போய் சொருகி இறந்து போயிட்டாங்கன்னா நானே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வயதான பாடி கார்டுக்கு என்ன பண்றாருன்னா இந்த தண்ணிக்குள்ள இறங்க போறாரு. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு என் டெடி பேர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போன ஹஸ்பண்டோட தொப்பி மட்டும் வேணும், அதை வச்சுட்டு நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த வயதானவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறாரு. உள்ள போயிட்டு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொப்பி டெடி பேரை எடுக்கிறப்ப உள்ள ஒரு சுறா வந்துட்டு அவர் காலை பிடிச்சி கடின்னு கடிச்சிட்டு இருக்கு. அவர் ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியில வந்துட்டு இருக்கிறத எல்லாருமே பாக்குறாங்க. ரத்தம் கொப்பளிக்கிற மாதிரி இருக்கு. அது எல்லாரும் ஒரு மாதிரி பயத்துல பாத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அந்த வயசான நபர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சா டக்குன்னு மேலே ஏறி வந்துட்டாரு. எப்படியும் அது கிட்ட தப்பிச்சு வந்துட்டாரு போல இருக்கு. வந்துட்டு அந்த பொம்மை ஆக்சிஜன் சிலிண்டர் தொப்பி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த சுறா கடிச்சிச்சு, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அண்ட் லாஸ்டா போறதுக்கு முன்னாடி ஹீரோனை ஒரே ஒரு வாட்டி பாத்துட்டு போகணும்னு சொல்லி தோணுச்சு, அதான் ஹீரோனை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, இனிமேட்டு தான் நீ தைரியமா இருக்கணும், நீ எடுக்க போற முடிவு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு எடு, புரியுதா, அவசரப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல டக்குன்னு திருப்பி அந்த சுறா வந்து அவரை இழுத்துட்டு போகுது. ஹீரோன் கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு கொதறுது. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஹீரோன் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சாப்ப பார்த்ததே கிடையாது. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட உச்சக்கட்டத்திலே நிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா சோகத்துல இருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் இதே இடத்துல இருக்கிறது அப்படின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோனை கூட்டு போய் பேசுறான். நம்ம இங்கே இருந்தா வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்க முடியாது, நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயதான நபர் சொன்னதை யோசிக்கிறாங்க. இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க நம்மள கண்டிப்பா காப்பாத்த வருவாங்க, எப்படி இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கோம், அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். உனக்கு என்ன பைத்திய கீத்திய பிடிச்சிருக்கா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இவங்க கூட உட்காந்து நீனு சாக போறியா இல்ல என் கூட வந்து பால போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல சுறாக்கெல்லாம் சுத்து போட ஆரம்பிக்குது. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்துல நிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப இந்த விமானம் விழுந்த விபத்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து கடல்ல தேடிட்டு இருக்காங்க. ஆனா மேல இருந்து பாக்குறதுக்கு ஒரு விமானம் விழுந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே தெரியல. இவங்களும் தேடி தேடி பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா ஒரு இடத்தை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த இடத்துல தான் விமானம் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இறக்கி விடுறாங்க. அந்த விமானத்துக்குள்ள யாராச்சும் உயிரோட இருக்காங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விமானத்துக்குள்ள பாக்குறப்ப நிறைய பேர் உயிரோட இருக்காங்க அப்படின்றத அந்த ஆபீசர் நோட் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா சரி வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களை காப்பாத்திடும் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்க இங்க இருக்கிற எல்லாருமே உங்க பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்களை பார்த்து கத்துறாங்க. திரும்பி பார்த்தா உங்க பின்னாடி எதுவுமே இல்லையமா அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஒரு சுறா வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஆபீசரை கடிச்சு கொதறுது. அவர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. ரொம்ப நேரமா மேல இருக்கிற பைலட் என்ன பண்றான், உள்ள போனவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. இந்த இடத்துல அதிகமான சுறாக்கள் இருக்கிறனால கண்டிப்பா சுறாக்கள் அவனை பேட்டையாடி இருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. சரி இன்னொருத்தர் தானே அப்ப என்ன ஆனா அப்படின்னு சொல்லி யோசிச்சா அவனை மட்டும் சுறா விட்டா வைக்க போது கண்டிப்பா வந்து பார்த்தனா அவனும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தனா இங்க எல்லாரும் தப்பிக்கணும்னா அவங்களுக்கு வந்து மாஸ்க் மாதிரி ஒன்று தேவைப்படுது. அதை வந்து பார்த்தனா இறந்து போன அந்த பைலட் கிட்ட இருக்கும் அப்படின்றாங்க. சரி அதை போய் எடுக்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் போனது தெரியாம ஹீரோக்கு என்ன பண்றாரு பின்னாடியே வந்து பார்த்தனா குதிச்சுட்டாரு.
பட் ஹீரோயின் வெளில வந்துட்டாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு சுறா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவர் காலை பிடிச்சு அந்த சுறா இழுத்துட்டு இருக்கு. எப்படியாச்சும் அவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் முயற்சி பண்றாங்க. ஹீரோவை எப்படியோ தண்ணில இருந்து வெளில எடுத்துட்டாங்க. பட் அவரோட ஒரு காலு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிட்டு அவருக்கு போற மருந்து கட்டுறதுக்கு துணி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிடத்துல இல்ல. ரொம்ப ரத்தப்போக்கு ஏற்பட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கண்ணு முன்னாடியே கொடூரமா இறந்து போயிருக்காங்க. இதை பாக்குறப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோ இறக்குறதுக்கு முன்னாடி ஹீரோன் ஒரு விஷயத்தை பார்த்திருப்பாங்க. இந்த சுறாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பர் ஷீட், அதாவது இந்த தண்ணிக்குள்ள முழுகிறப்ப ஒரு ஷீட் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சட்டை, அதை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்றது தெரிய வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த சட்டையை போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போடுறாங்க. அவங்களும் போட்ட கடுத்தது இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளில போவோம் அப்படின்றாங்க. பட் அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் பேத்தியை மட்டும் பத்திரமா எடுத்துட்டு போய் நீங்க காப்பாத்திக்கிங்க, என் ஹஸ்பண்ட் போன இடத்துக்கே நானும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேத்திக்கு ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு பேத்தியை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஹீரோயின், ஏரோஸ்ட், அப்புறம் இந்த பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா நீந்தி என்ன பண்றாங்கன்னா வெளில போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா வெளில வந்து பார்த்தா சுறாக்கள் இருக்கு, அதை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெதுவா என்ன பண்றாங்கன்னா போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஏரோஸ்டும் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றாங்கன்னா நீங்க முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றான், மெதுவா என்ன பண்றான் அந்த இடத்தை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு சுறா வருது. டக்குனு ஹீரோனை அட்டாக் பண்ண பாக்குது. பட் ஹீரோனை வந்து பார்த்தா தப்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்களோட வால் டியூப் வந்து பார்த்தா அந்த சுறா கிழிச்சு விட்டுட்டு போயிட்டு இதனால ஹீரோனால வந்து பார்த்தா ரொம்ப நேரத்துக்கு ஆக்சிஜன் விட முடியல. இப்ப இந்த விமானம் வந்து பாத்திரம் உடஞ்சு உள்ள போயிட்டு எப்படியாச்சும் இந்த கிடத்தை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லி யோசிச்சவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாம எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்றத யோசிக்க முடியல. பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் வந்து பாத்திரம் ஆக்சிஜன் இல்லாமயே மேல வந்திருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியல. அப்படியே வந்து பாத்திரம் மூச்சு விடுறாங்க. அப்படியே ஹீரோயின் மயக்கம் போடுறாங்க. அப்படியே வந்து பாத்திரம் பிளாக் அவுட் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து பாத்திரம் கண்ணை மூச்சு பாக்குறாங்க. பார்த்தா தண்ணிக்கு மேல இருக்கிறாங்க. மேல வந்தவே ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. முன்னாடி அனுப்பி விட்டாங்களா அந்த ஹேரோஸ்டும் அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன ஆனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஹீரோனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கு. சரி அதுல போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஹெலிகாப்டருக்குள்ள தான் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனும் அப்புறம் அந்த குட்டி பொண்ணு அப்புறம் அந்த ஹீரோஸ்டர்னு சொல்லிட்டு 3 பேர் தான் இந்த படத்துல தப்பிச்சதா சொல்லி இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. சோ படத்தோட எக்ஸ்பிளைன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க.